அப்போ தான் அவன் சொன்னான், எவ்ரிபடி இன் திஸ் வேர்ல்டு இஸ் லையிங் அப்படின்னு சொன்னான். இப்போ அதை நினச்சி பாருங்கள். வையகங்காப்பவரேனும் சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் பொய்யகால தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் நேரம். அப்போ உலகம் முழுதும் இருக்கவன் பொய் சொல்கிறான்னு சொல்கிறான். நான் சொன்னேன் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் த பெஸ்டிசைடு அப்படின்னு சொன்னான். பெஸ்டிசைடுங்கிறது சரியாக தானே இருக்கும் போல இருக்கு. எங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, அதை மருந்துன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான். ஓ மொழியெல்லாம் எனக்கு தெரியாது, பெஸ்டிசைடு சொல்கிறது சரின்னு சொன்னியா, அது எப்படின்னு கேட்டான். சொன்னான், அக்ரிகல்ச்சர் காலேஜில் எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லிக் கொடுத்தாரு, முனைவர் சொல்லிக் கொடுத்தாரு. என்ன சொல்லிக் கொடுத்தாருன்னா, எந்த ஒரு வார்த்தை சைடுன்னு முடிஞ்சாலும் அதை கொலை பண்ணும், சிஐடி. பெஸ்ட்டை கொலை பண்ணால் பெஸ்டிசைடு, இன்செக்டை கொலை பண்ணால் இன்செக்டிசைடு, பாக்டீரியாவை கொலை பண்ணால் பாக்டீரிசைடு, ஃபங்கஸை கொலை பண்ணால் ஃபங்கிசைடு, எலியை கொலை பண்ணால் ரொடென்டிசைடு, எட்டுக்கால் பூச்சியை கொலை பண்ணால் அக்காரிசைடு, அந்த மூலிகையை கொலை பண்ணால் ஹெர்பிசைடு, களையை கொலை பண்ணால் வீடிசைடு, இந்த இளங்கலை நடந்த படுகொலை மாதிரி நடந்ததுன்னா இது ஜினோசைடு, அவனே கொலை பண்ணிட்டா சூசைடுன்னு சொல்லி. இப்போ எல்லாரும் அதை உள்வாங்கி ரசிக்கிறீங்க பார்த்தீங்களா, ரசிக்க கை தட்டுறீங்க. ஆனால் அது மாதிரி நான் ரொம்ப சிறப்பாக பேசிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவன் விடலை. அவன் என்ன கேட்டால், உங்கள் நாட்டில் கிரானியுலார் பெஸ்டிசைடு ஏதாவது இருக்கான்னு கேட்டான். குருண வடிவத்தில் ஏதாவது பூச்சிக்கொல்லி இருக்கான்னு கேட்குறேன். இருக்குது, ஃபியூரடான்னு ஒன்று இருக்குது, திம்மெட்டுன்னு ஒன்று இருக்குன்னு. அவள் சொன்னால், டேக் ஏ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் இட் அண்ட் கன்சியூம் இட்டுன்னு சொன்னான். அதில் ஒரு கைப்பிடி அள்ளி தின்னு. அப்படியே விற்க போய் உட்காந்துருந்தேன். தமிழ்நாட்டு கிராமங்களில் தற்கொலையெல்லாம் அதை வச்சுட்டு தான் நடக்குது. இந்த விவசாயி இவ்வளவு விஷங்கிறத ஒரு நினைப்பு இல்லாமல் வாங்கிட்டு போனதை பத்திரப்படுத்தாமல் பிள்ளைகள் கை கேட்டுற தூரத்தில் வைக்கிறான். உணர்ச்சி வசப்படக்கூடிய பிள்ளைகள் 15லேருந்து 25 வயசு வரலாம் அதை அள்ளி தின்னு தான் செத்துக்கிறது. அந்த விஓஓ இயற்கை மரணம்னு எழுதுகிறான். விவசாயியோட நன்மைக்காக எழுதுகிறான், வேற ஒன்றும் தப்பாக நினச்சிடாங்கணும். இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்க சொல்லுவாங்க. அப்புறம் பணம் தூக்கிட்டு வர வண்டின்னு 2 பங்கு வாடகை கேட்பாங்க. 2 நாளைக்கு இழுத்து அடிப்பாங்க, அடக்கம் பண்ண விட மாட்டாங்க. அதனால் விஓ விவசாயியோட நன்மைக்காக இயற்கை மரணம்லாம் எழுதியிருக்கார். நான் வாய முடிட்டு கம்முன்னு இருந்தேன். அவள் விடவே இல்லை. அவள் மறுபடியும் கேட்டால் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு. நான் சொன்னேன் ஐ வில் டை. அப்பாவை கேட்குறா, பெஸ்ட்டை கொலை பண்ணுறது பெஸ்டிசைடுன்னு சொன்னிய, இப்போ ஒன்றை கொலை பண்ணுதே அது எப்படி பெஸ்டிசைடுன்னு கேட்டேன். சார் தானே இப்போ தெரியுதா நம்ம எந்த அளவுக்கு நம்ம அறிவு வந்து ரொம்ப மேலோட்டமாக இருக்குன்னு நமக்கு தெரியுது. அப்போ நான் கேட்டேன், அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கணும்னு சொன்னேன். பயோசைடுன்னு சொல்லணும், எந்த உயிராக இருந்தாலும் கொலை பண்ணும் சொல்லணும். அப்போ பயோசைடுன்னு சொல்கிறத ஏன் பெஸ்டிசைடுன்னு சொல்கிறான்? அவன் கோடிக்கணக்கான டாலர் செலவழித்து அந்த ஃபேக்ட்ரியை கட்டியிருக்கான், ஆளை வச்சு வேலை பார்க்குறான், உற்பத்தி பண்ணுறான். எதை சொன்னால் அதிகம் விலைக்கு விற்குமோ அதை சொல்லி அவன் விற்பான். அவனுக்கு அதில் லாபம் இருக்குது, அவன் விற்பான். நமக்கு தலையில் மூளை இருக்கணும்னு சொன்னான். சரி சரி, போகிறதெல்லாம் சொல்லிகிட்டே வரேன். நமக்கு மூளை இருக்கணும்னு வெளிநாட்டுக்காரவங்க பேசிக்கிறாங்கன்னு இப்போ சொல்லிட்டு வரேன். அப்போது அந்த லாபங்கிற ஒன்று தான் அந்த காவிரி ஆத்தக்கிற மணலெல்லாம் அள்ளி